from British International Academy. I am studying in grade 10. I am new to the academy. Even though I try to do many exercise at my home, I didn't get any benefit. But nowadays, I know to do the exercise perfectly because my coach helped me. Also, the colleagues with me helped me also helped me. So I'm thanked. Star Sports Arena and the coaches. Was it useful for you? Yeah. Useful. You had a great time here. Thanks. Any others from any special? படிச்சது நான் இவ்வளோ தூரம் நான் வாலிபால் கிளாஸ்க்கு நான் இங்கே வந்ததில்லை. எவ்வளோ தூரம் வந்தீங்க? நான் நிறைய நாள்லாம் நான் வரல, இப்போ தான் நான் கொஞ்ச நாளாக வரேன். பட் வந்து எனக்கு நிறைய இது தெரிஞ்சிருக்கு வாலிபாலை பற்றி. நான் எப்போவுமே வாலிபால்னால் வந்து தட்டுறதுன்னு தான் நான் நினைப்பேன். பட் பால் இது கூட ஒரு டீம் கூட. பட் வந்து இப்போ எனக்கு நல்லாவே ஒவ்வொரு மூமெண்ட்டும் எவ்வளோ யூஸ்ஃபுல், எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து Anybody? Hi everyone, நான் வந்து ஜீவிகா. ஐம் அன் அத்லெட் ஆஃப் ப்ளூ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அரேனா. நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கோம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே, தட்ஸ் ஃபைன். நான் வந்து 2023 சம்மர் கேம்பில் வந்து ஜாயின் பண்ணேன். இப்போ 2026 ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 3 இயர்ஸில் வந்து ஐ ஹவ் லேர்ன்ட் லாட் ஆஃப் திங்ஸ். நான் வந்து உள்ளே வரும்போது வந்து அப்போ தான் வந்து அத்லெட்டிக்ஸ் நாலேஜ் பற்றி அவ்வளோவா எனக்கு இல்லைன்னு நியூவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறமேட்டா தான் ஐ ஸ்டார்டட் டூயிங் ஒர்க் அவுட். அதுக்கப்புறமேட்டா பண்ண தான் எனக்கு தெரிஞ்சுது லைஃப்பில் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுன்னா யூ ஹாவ் டு கம் அவுட் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சம்மர் கேம்போட நான் வந்து ஸ்டாப் பண்ணல, கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு வரும்போது அன்றைக்கி என் கையில் வந்து ஒரு ஜோனல் மெடல் கூட இல்லை. இன்றைக்கி நான் வந்து பாண்டிச்சேரி ஸ்டேட் மெடலிஸ்ட். ஸோ என்னுடைய அத்லெட்டிக்ஸ் ஜேர்னியில் ஹெல்ப் பண்ண என்னுடைய கோச்சஸ், அதுக்கப்புறமேட்டா என்னுடைய கோ அத்லெட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஐ வாண்ட் டு டெல் மை ஹார்ட்ஃபுல் தேங்க்யூ. தட்ஸ் ஆல். Any other champ? Just share your feelings. இது வந்து இங்க பாருங்க, நம்ம வந்து முன்னாடி வந்து நிக்கிறோம், இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வாங்க. அதாவது இப்போ நான் ஃபஸ்ட் சம்மர் கேம்ப் வந்துலேருந்து இப்போ எனக்கு வந்து ஒரு 4.5 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ இதில் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நீங்கள் கேம் கற்றுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அது வேறு டிசிப்ளினும் ஹார்ட் ஒர்க்கும் டெடிக்கேஷனும் இதில் தர முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் அவர் ஃப்ளோவில் போயிட்டு இருந்தாங்க. பேசு நீ ரீலாக பேசு. நீங்கள் கேமுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டெடிக்கேஷனோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். யாரா இருக்கீங்களா? யாரும் பேசுறீங்களா? நீ பேசுதா? All present, all present.
அசல்ட் பண்ண வச்சோம் சார். அது அப்படிதான் சார் சொல்லணும். See, as you know, how you people feel in the summer campல உங்களுக்கு வந்து டியூரிங் யுவர் ஸ்கூல் டேஸில் நீங்கள் அதிகமாக உங்களுக்கு வந்து ஸ்கூல்லேயே நீங்கள் அதிகமாக டயர்ட் ஆகிடுவீங்க. அப்பார்ட் ஃப்ரம் அதுக்கப்புறம் நீங்கள் வர்றதுக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க இல்லையா? ஒரு ரிலாக்ஸ் டைம், ஒரு நல்ல ஒரு ரெஸ்டிங் பீரியட். இப்போ வந்து உங்களுக்கு இதில் நல்லா உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நல்லா பண்ணுறீங்க. எல்லாமே உங்களுக்கு நிறைய டெக்னிக்ஸு, நிறைய விஷயங்களில் வெறும் ஒன் சைட் ஃபோக்கஸாக நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. எல்லாமே பண்ணுறீங்க. உங்களுக்கு இப்போ ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறீங்களா? இஃப் யூ ஆர் நாட் இன் டு திஸ், என்ன பண்ணியிருப்பீங்க? வீட்டில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? வாட் யூ பீன் என்ன பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள். ஒரே விஷயந்தான், மொபைல். அதானே? இல்லை டிவி, டெலிவிஷன், இல்லை ஊரை சுற்றுறது, அந்த மாதிரி தான். ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக இல்லாமல் போயிருப்பீங்க. சரி, இப்போது ஒரு 20 years பேக் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன். போயிட்டு உங்கள் வீட்டில் கூட கேட்டு பாருங்கள். முன்னாடி ஒரு 20 years பேக்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 20-25 years பேக்லாம் நம்ம வந்து ஒருத்தவங்களுடைய ஒரு மொபைல் வச்சுருக்கிறதோ, ஒரு பைக்கை வச்சுருக்காங்களோ, இல்லை ஒரு கார் வச்சுருக்கிறத பார்த்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போல்லாம் ஒரு 20-25 years பேக் ஒரு வீடு கட்டிட்டா வீட்டை பார்த்து ஃபீல் பண்ணுவோம், நம்மளால் இந்த மாதிரி இல்லையே. இப்போ கரண்ட் சினாரியோ எப்படி இருக்குது தெரியுமா? இப்போது நல்லா ஃபிட்டாக, ஹெல்த்தி அண்ட் ஃபிட்டாக இருக்காங்க இல்லையா? அவங்கள பார்த்து தான் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? இப்போது என்ன பண்ணுறாங்க? ரொம்ப அப்படியே நம்மளால் இந்த மாதிரி இருக்க முடியலையே, நம்மளால் இந்த மாதிரி. இப்போ நீங்கள் நார்மலாகவே இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னாலே உங்களுடைய போஸ்டரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? உங்களுடைய போஸ்டர், அதுவும் எஸ்பெஷலி இது அத்லெட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக அவங்களுடைய அந்த ஒரு ஃபிசிக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். உங்கள்கிட்ட யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. பட் அப்போசிஷன்லேருந்து பார்க்குறவங்களுக்கு, ஜஸ்ட் ஒரு நார்மல் பீப்புள், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ்டாக இல்லாதவங்களுக்கு வந்து தே ஃபீல் தட் இன்ஃபீரியாரிட்டி. தே டோன்ட் அதை வந்து ஓப்பனாக அவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. அது ஒரு சைடு இருந்தாலும் நிறைய இப்போ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸுக்கு வந்து இன்றைக்கி கோர் எந்த லெவலில் போயிட்டுருக்கு தெரியுமா? அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா. இன்றைக்கி லைஃப் லாங் ஃபுல்லாக அவங்க ஏர்ன் பண்ண ஃபுல் ப்ராப்பர்ட்டியை சொத்தே வித்தின் ஒரு ஜஸ்ட் ஹெல்த்து சரியில்லாமல், ஹெல்த்து க்ராக் ஆகும்போது, ஹெல்த்து வந்து அப்படியே லோ டவுன் ஆகும்போது, ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது ஜஸ்ட் லைக் தட் அப்படியே மொத்தமாக எடுத்துகிட்டு போய் எங்கே கொடுத்துட்றாங்க? எல்லாம் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து இது ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட். இது என்னது? ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஏன் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஏன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸ் எடுக்கிறீங்களோ, எது வேணாலும் இருக்கும். நீங்கள் ஃபுட்பால் ப்ளே பண்ணலாம், வாலிபால் ப்ளே பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். பேசிக் என்ன? ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் கொடுக்குறாங்களா இல்லையா? ஒர்க் அவுட் இருக்குது இல்லைங்க, அந்த ஒர்க் அவுட் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபஸ்ட்டு பேசிக். உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸை தான் உங்களுடைய தட் பேவ்ஸ் வெயிட் டு த மென்டல் ஃபிட்னஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை வந்து லைஃப் லாங் வந்து நீங்கள் அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அந்த மென்டல் ஃபிட்னஸுக்கு நீங்கள் நிறைய இன்றைக்கி வந்து ஹெல்த் கோச் போய் இப்போ வந்து மென்டல் ஃபிட்னஸ் கோச்செல்லாம் வந்துட்டாங்க. இப்போது மென்டல் ஃபிட்னஸ் கோச்செல்லாம் வந்துட்டாங்க. இப்போது ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோச்செல்லாம் போயிட்டு ஹெல்த்து போனவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி க்ளூக்கர் திங்கிங், ரொம்ப ஒரு மாதிரி இஷ்யூஸ், மென்டல் இஷ்யூஸ் வந்து கேட்டிருப்பீங்க. கவுன்சிலர் அவங்க போட்டு மென்டல் ஃபிட்னஸ் கோச்செல்லாம் இப்போ புதுசாக ஜாப்ஸ் எல்லாம் வந்தாச்சு. சைக்காலஜிஸ்ட் படித்தவங்க எல்லாருமே. ஸோ அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லாததுனால தான் நம்ம மென்டல் ஃபிட்னஸ், மென்டல் ஸ்டெபிலிட்டியை வந்து நம்ம லூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதை வந்து ஏதோ சும்மா நம்ம வந்து ஏதோ ஒரு சம்மர் கேம்பை நம்ம சும்மா வந்து ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காதுங்க. இது வந்து லைஃப் லாங் வந்து இது எந்த அளவுக்கு உங்களுடைய இது வந்து என்ன சொல்கிறது, ஹாபின்லாம் நினச்சிக்காதீங்க. திஸ் இஸ் நாட் அ ஹாபியெல்லாம் தாண்டியாச்சு. இன்றைக்கி ரொம்ப த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது வந்து மேண்டட்ரி ஆகிப்போச்சு. ஒரு லைஃப் ஸ்டைலில் உள்ளே கொண்டு வரணும். லைஃப் ஸ்டைலில் வி ஹாவ் டு எம்பெட் இட். தட் இஸ் வாட் இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால தான்
ஸோ இதெல்லாம் வந்து யூ ஷுட் நாட் லிவ் இட் ஏதோ சும்மா நம்ம வந்தோம் ஜாலியாக நம்ம பாட்டுக்கு இது பண்ணிட்டு போனோம் அப்படின்றதுனால உங்களுக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய மெடலிஸ்ட் இப்போது நடந்து முடிஞ்ச ரீஜனல் தான் நம்ம ஸ்டேட் annual state meetல எவ்வளோ wish you all the best for all the champs here, all the athletes, most of them 56 give a big applause for that. தனியாக தெரியுறீங்க நிறைய, அதாவது அவுட்புட் நம்ம என்னதான் நம்ம டே டு டே நம்ம என்னதான் நம்ம இயர் லாங் நம்ம இது பண்ணாலும் அந்த அட் லாஸ்ட் அந்த ஒரு காம்படிஷனில் போயிட்டு நமக்கு அந்த ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குது இல்லையா, இவ்வளோ மெடல்ஸ் அண்ட் இது, தட் இஸ் அ பிக் திங். அதுதான் வந்து உங்களுக்கு மட்டும் ரெகக்னேஷன் இல்லை, ஃபார் ஆல் த கோச்சஸ் எல்லாருக்குமான ஒரு ரெகக்னேஷன் தான் அது. ஸோ பீப்புள் ஆர் டூயிங் குட் அண்ட் கோயிங் ஃபர்தர். தேங்க்யூ ஆல் த பெஸ்ட். ஓகே, ஆல் Thanks for your wonderful speech. Now we are going to issue the certificates. Those who have participated in our summer camp for the 40 days and successfully completed. Different specializations. Volleyball இருந்தீங்க, cricket இருந்தீங்க, கபடி இருந்தீங்க, ஓகேவா, ஃபுட்பால், அத்லெட்டிக்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலைசேஷனில் நிறையா டெக்னிக்கலாக நல்ல நாலேஜ் இருக்கிற கோச்சஸ் வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ இந்த 40 டேஸை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தேர் கோயிங் டு ரீட் அவுட் த நேம்ஸ், தேர் கோயிங் டு கெட் த சர்டிஃபிகேட்ஸ். யார் யார் வரலையோ அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கலாம். இப்போ இருக்கிறவங்க கரெக்டாக வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸை வாங்கிக்கலாம். ஓகேவா? Gautam of 4th standard volleyball. Gautam. வாலிபால் எல்லாரும் Gautam Karthik. Gautam Karthik. Lokesh. volleyball team. Sir, coach.
மாடர்ன் ஒரு ஈவெண்ட்டில் ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்றதே கடினமான விஷயம். ஓகேவா? ஒரு ஈவெண்ட்டில் ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்றதே ரொம்ப கடினமான விஷயம். கபடிலையும் நேஷ்னல் லெவல் வரைக்கும் போயிட்டு இப்போ ஸ்டேட் லெவலில் இப்போ நடந்த ஸ்டேட் லெவல் ஆனுவல் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் he got bronze medal in pentathlon. You should maintain a same energy. அப்போ யோசிச்சு பாருங்கள், அது இல்லாமல் இன்னொரு கேம்லேயும் இருக்காங்கன்னா டிசிப்ளின் இல்லாமல் நடக்காது. ஓகேவா? கரெக்டான சாப்பாடு, கரெக்டான தூக்கம், கரெக்டான ஆஸ்பெக்டில் எல்லாம் இருக்கணும். இருந்தால் தான் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி போக முடியும். ஓகேவா? யூ ஹேவ் டு லேர்ன் சம்திங் ஃப்ரம் யூ. கிளியர்? జగన్ కూడా నేను గుర్తు
Shatru. Supriya. Shankari. Subbalakshmi. Anodashan. Adi. Shalini. Mohit sir. Naveen. Asif Vipin. Ajay. Varman. Balamurugan. Yogeshwaran. Divya. Kesavan. Yogeshwaran. Raghavan. Rahul. Akshay. You. Gomadi. Come and take photo. Afterwards, Sir, Yash. ಅಲ್ಲಿ ಏನ್ಸ್ಕೋ ಪೊಲೀಸ್ ನೋಡಿ ಇಲ್ಲಿ ಕೊಡ್ತಿರ್ತೀವಿ ಕ್ಯಾಮ್ರಾ ಹೋಗಿ ಫೋಟೋ Mulay Vadan. ವಾಯ್ಕ ನನಗೆ ಫೋನ್ Sir, Muhammad Ali.
ஜஸ்ட் நீங்கள் ஃபோட்டோஸ் போய் நின்றுங்கடா. மௌனீஸ்வரன் அலி போய் ஃபோட்டோஸ்க்கு நின்று ரகு நீயும் போ. சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிக்கோங்க அப்புறமே. இங்கே வாங்க, அங்கே போகுது. கோமதி கோமதி முகமது அலி மௌனீஸ்வரன் கொஞ்சம் கிட்ட போடா, இன்னும் கொஞ்சம் கிட்ட போடா. ஏய் இப்போ தான்டா வந்து உட்காடுறேன். நான் நேராக பாருங்க. ரெடி ரெடி ரெடி. பர்ஃபெக்ட். வந்துச்சா? இங்கே வந்துட்டாங்க. Giving us a wonderful infrastructure for different specializations. Thanks for all the parents and family members of the players and athletes to believing us, to sending you all to our camp. Special thanks for my school PMC கலைஞர் கருணாநிதி வைஸ் பிரின்சிபல் மாலதி மேம். ஏன்னா அவங்க வந்து அலோவ் பண்ணல அப்படின்னா நம்மளால் இங்கே வந்து ப்ராக்டிஸே பண்ணியிருக்க முடியாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆர் வைஸ் பிரின்சிபல் மேம் அண்ட் ஹெட்மிஸ்டர்ஸ் அறிவழகி மேம் அண்ட் ஜார்ஜ் சார், நந்தினி மேம் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அங்கே இருக்கிற அத்லெட்ஸ் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இங்கே கிரவுண்டுக்கு அனுப்புனாங்க டெய்லி. அதே மாதிரி தேங்க்ஸ் ஃபார் ஜார்ஜ் சார் டு ப்ரொவைடிங் அஸ் தட் கவர்மெண்ட் ஸ்கூல் கிரவுண்ட் ஃபார் யூஸிங் ஃபார் அத்லெட்டிக் ப்ராக்டிஸ் செக்ஷன். ட்ராக் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம அங்கே போனோம். அதே மாதிரி தேங்க்ஸ் ஃபார் our வைஸ் பிரின்சிபல் சார் அண்ட் பிரின்சிபல் மேம். ஸோ they are giving their infrastructures to us in free of cost. நம்ம எதுவும் ஃபீலாம் பே பண்ணவே இல்லை. நம்ம ஜிம் யூஸ் பண்ணிக்கிட்டோம், எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம், எல்லாமே நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பண்ணோம், எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லாமல். இல்லைன்னா நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே போயிருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட இன்ஃப்ரா அவ்வளோ பெரிய இன்ஃப்ரா இல்லை, நம்மக்கிட்ட கிரவுண்ட் இருந்தது அவ்வளோதான். ஸோ இங்கே இருக்கிற அத்லெட்ஸ் அங்கேயும், அங்கே இருக்கிற அத்லெட்ஸ் இங்கேயும் வந்து we felt like a family and we have achieved more. தேங்க்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஃபேக்கல்ட்டிஸ். முக்கியமாக நம்மளோட மார்க்கர் அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்தையும் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. எல்லா இடத்துல டயர்டாக இருக்கிறேன்னு எல்லாத்தையும் அந்த மனுஷன் 1 மணி நேரம் எடுத்து வைப்பார். கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கே தண்ணி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அடித்து கிரவுண்டை மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து இங்கே இருக்கிற சிஸ்டர்ஸு எல்லாருமே அவங்க கோஆர்டினேட் பண்ணல அப்படின்னா இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த கேம்ப் வந்து ஒரு எண்டுக்கு வராது. ஸோ இந்த கேம்ப் எண்டில் we have went to one competition and we have achieved a lot. வருஷம் அந்த காம்படிஷனுக்கு வருஷம் இந்த கேம்ப் நடந்து முடித்த பிறகு வருஷமே நம்மளுக்கு புது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இந்த செலவினங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கிரவுண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்னா நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஒரு தாட்டியும் வந்து லைட் ஃபெயிலியர் ஆனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் உடஞ்சாலும் சரி, உடனே அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறதுனால தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அங்கேருந்து நம்ம பசங்க வந்து இங்கே வேன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம டைமுக்கு இங்கேருந்து கிளம்பி ஃபஸ்ட் ஈவெண்ட் அட்டன் பண்ணுறதுக்கு கடகடன் போயிடுவோம். பஸ்லாம் ஏறி போனோம்னா ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா அங்கேருந்து நம்மளுக்கு 20 கிலோமீட்டர்ஸ் இங்கே அரௌண்ட். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஸ்டேடியம் போவோம், இல்லைனா வீராம்பட்டினம் போவோம். நிறைய இடத்துக்கு வேன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்காக. ஸோ a big applause and thanks for our thanks a lot sir. With your support we are uplifting our physical education field in a proper way. இதனால் என்ன ஒரு பெரிய அவுட்கம்னா, சார் ஒரு இடத்துல குறிப்பிட்டு சொல்லியிருப்பார், இந்த கேம்புக்கு நீங்கள் வரலைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ரா, இந்த மாதிரி ஒரு இடம் இல்லை அப்படின்னா இத்தனை பேரும் தேவையில்லாத சில விஷயங்களில் ஈடுபட்டுட்டு போயிருப்பீங்க. எல்லாரையும் சொல்லிடல, நிறையா பேர், மோஸ்ட் ஆஃப் தம் உங்களோட என்டர்டைன்மெண்ட் பேஸ்டாக உங்கள் லைஃப் பாஸ் ஆகிருக்குமே ஒழிஞ்சு ஒரு ப்ராப்பரான ஒரு வேல, ஒரு ப்ரொடக்டிவிட்டியோடு வந்து இருந்திருக்காது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகேவா? இது வந்து 5th இயர். ஓகேவா? 5th இயர்.
அப்போ எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, யாராவது ஒரு கிட்டுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ரெசென்ட் பண்ணணும். நல்லா எல்லாருக்கும் தந்துட முடியாது. ஸோ அதுக்கும் ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடும். கரெக்டாக? ஸோ ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணும். யாராவது ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும், நேஷ்னல்ஸ் வாங்கியிருக்கணும், ஜோனல் வின் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி வந்து ஸ்டேட் வின் பண்ணியிருக்கணும், ரெக்கார்டு வச்சுருக்கணும். இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு எலைட்டான ஒரு அத்லெட்டாக இருக்கணும், ஒரு பிளேயராக இருக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப தேர்ந்தெடுத்து பார்த்தோம். அதில் தேர்ந்தெடுத்து பார்க்கும்போது ஒரு ஆளை சூஸ் பண்ணோம். சரி, ஓகே. அதில் ஒரு 4 பேர் இருந்தாங்க. 4 பேரை எப்படி மைனஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நேஷ்னல்ஸை வச்சு ஃபில்டர் பண்ணோம். அப்புறம் ஒரு 3 பேர் இருந்தாங்க. எப்படா திருப்பி ஃபில்டர் பண்ணுறதுன்னு தெரியல. 12th பப்ளிக் எக்ஸாம் முடியட்டும், அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு பார்த்தோம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுட்டே இருந்தோம். அப்படியே 2 பேர் வந்தாங்க. என்னடா அது 2 பேராக இருக்காங்க, யாராவது ஒருத்தவங்களை உடைக்கணும்னு பார்க்கும்போது ஒன் கேர்ள் அதை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டாங்க. ஷி கெப்ட் நியூ மீட் ரெக்கார்ட். 1 இல்லை 2 நியூ மீட் ரெக்கார்ட். ஷி ஹாஸ் டு ட்ராவல் பெர் டே 40 kilometers ஃபார் ஸ்கூல்ஸ் அண்ட் கிரவுண்ட்ஸ். ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். எத்தனை நாள் காலையில் தூங்கலை, எத்தனை நாள் நைட்டு 9:30 மணிக்கு போய் படுத்தான்னு தெரியாது. தட் ஒன் கேர்ள் ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஷி காட் சீட் இன் எ காலேஜ். இப்போ சீட்டே வாங்கியாச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, கண்டினியூவாக ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கணும். அதுவும் அவங்க 9th தான் உள்ளே நுழைஞ்சாங்க. 9th ஸ்டாண்டர்ட் உள்ளே நுழைஞ்சு இந்த ஷார்ட் பீரியடில் 9th 10th 11th 12th 4 வருஷத்தில் 2 ரெக்கார்டு, 2 ஸ்டேட் ரெக்கார்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரிய சொல்லக்கூடாதுன்னு கிடையாது, உங்ககிட்ட தாராளமாக சொல்லலாம். ஏன்னா சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்கள்ல, நான் வந்து எனக்கு ஒன்றுமே கிடையாது, என்னை கொண்டாந்து விட மாட்டுறாங்க, எனக்கு வண்டி இல்லை, சைக்கிள் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு குறையா பேசிகிட்டு இருப்பல்ல உங்கள் அப்பா அம்மாவெல்லாம். அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டே கிடையாது. ஃபேமிலிலாம் ரொம்ப ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்லேருந்து, ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லேருந்துலாம் வராமல் வந்து ஷி ஹஸ் அச்சீவ்ட் இன் ஸ்டடீஸ். ஷி டுக் 2nd மார்க் இன் PAT, ஃபிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்டில் 2nd மார்க் எடுத்திருக்காங்க ஸ்கூல், ஓவரால் ஸ்கூலில். அப்புறம் நேஷ்னல்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 நேஷ்னல்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. சவுத் ஜோன் ப்ளஸ் ஜூனியர் நேஷ்னல்ஸ். அது இல்லாமல் 2 ரெக்கார்டு வச்சுருக்காங்க. ஜோனல்லையும் ஃபஸ்ட் பிளேஸு, ஸ்டேட்லேயும் ஃபஸ்ட் பிளேஸு, இப்போ நடந்த ஆனுவல் ஸ்டேட் மீட்லேயும் ஃபஸ்ட் பிளேஸ். ஸோ ஐ கால் அப்பான் தர்ஷினி. கண்டினியூவாக வந்து இதே மாதிரி நீங்கள் இப்போ என்ன கிளாஸில் இருக்கீங்கன்றது முக்கியம் கிடையாது. கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சம்மர் கேம்போட விட்டுறாதீங்க. இங்கேன்னு இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், ஸ்போர்ட்ஸை கண்டினியூ பண்ணணும். ப்ராப்பர் ஒர்க் அவுட் மட்டும் பத்தாது. இப்போ எந்த கோச்சஸ் கிட்ட கேட்டாலும் 2 விஷயம், கோச்சஸே ரொம்ப கஷ்டப்படுற விஷயம் 2. ஒன்று, பசங்க இந்த காலத்து பசங்க சாப்பிட மாட்டுறாங்க ஒழுங்காக. அப்படியே சாப்பிட்டாலும் அவங்க ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறாங்க. கரெக்டான ஃபுட்டு கேலரிஸ் கனெக்ட் பண்ணி சாப்பிட மாட்டுறாங்கன்றது பெரிய விஷயமா இருக்குது. எல்லா டீம் பார்க்குற கோச்சஸ்க்கும் தெரியும். 2nd திங், ப்ராப்பரான ஸ்லீப் கிடையாதுன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் எங்களை ஏமாத்துறதா நினச்சிக்கிட்டு உங்கள் உடம்பை வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளிட்டு இருக்கீங்க. தயவு செய்து கேம்லேயோ செல்லுலேயோ அடிக்ஷன்ஸ் வைக்காதீங்க. நைட்டு உங்களுக்கு 8 hours to 10 hours நல்ல ஸ்லீப் இருக்கணும். இஃப் யூ ஆர் அ ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் மேன். நீ நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்குன்னா கண்டிப்பாக 8 hours 10 hours தூங்கணும், நல்லா சாப்பிடணும். 2 விதத்துலேயும் உடம்பை பார்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் கிரவுண்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுடைய பாடி உங்களுக்கு ஒத்துழைக்காது, அது இன்ஜுரிக்கு தான் லீட் ஆகும். அதனால் 2 விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா காம்படிஷன்ஸுக்கும் ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா காம்படிஷன்ஸ்லேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நேஷ்னல் லெவல் வரைக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு எங்கள் சைடில் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. Yeah.
Sometimes I get so mad, there's no controlling me. My thoughts get so bad, I'm like, I might grab a bat, I don't know. My wrath, my blood boils over like, oh God, here goes. I lost all feeling from my head to my toes. You said some shit that I can't let go, so just stay tuned for the rest of the show. So have you ever felt betrayed? Switches how you see things, realize something needs change. Cause I know you got me fucked up, let me show you what's up. Cause enough is enough. I'll take a face full of pavement just to make a statement. I know there's no turning back. Oh God, adrenaline wasted, so mad I can taste it. I know there's no turning back. I'll do what it takes, I ain't making mistakes like that. I'll play it on your face just to make you go take it back. I'll lose my shit, I go crazy when I'm mad. And now you go wish you would shut the fuck up real bad. And now that I'm gone, yeah, I know there's no turning back. And now that I'm gone, yeah, I know there's no turning back. I don't fucking take smoke, I'ma poke a hole through you. Choking's overdue. Come at me and you won't get any older, dude. Crack your holder too. Heating up inside of me, blood so violently. Thanks for trying me. Now it's finally time to see how this rivalry becomes a dynasty.